நம்ம தேர்தல் ஆணையம் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில டிராஃப்ட் லிஸ்ட்ட வந்து எப்படி செக் பண்ணணும்? எங்க போயிட்டு எப்படி பார்க்கணுன்றதையும் சொல்லியிருக்கு. ஆனா, இப்ப நெறைய பேர் போயிட்டு பார்த்துட்டு, அத டேட் வந்து பார்த்துட்டு தப்புன்னு சொல்றாங்க. ஆனா, அது சரியான முறையில எப்படி பார்க்கணுன்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லப் போறோம். இந்த வீடியோவ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம சேனலுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டையும், தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மக்களே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க பாருங்க, பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க குரோம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வோட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில பாருங்க டிக் பண்ணி காட்டுறேன். அந்த வோட்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்களுக்கு உள்ள இந்த மாரி தான் போகும். சரிங்களா? இதில 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து லாகின். அது வந்து பழைய ஓல்டா இருக்கிறவங்க டைரக்ட்டா சைன் அப்ன்றது புதுசா போறவங்க ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். சைன் அப் எப்படின்னு சொல்லிர்றேன் பார்த்துக்கோங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதில ஃபோன் நம்பர் கேட்குது பாருங்க, மொபைல் நம்பர். அத என்ட்ரி பண்ணிட்டு, இமெயில் ஆப்ஷன் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். அந்த கேப்சாவ எடுத்து கீழ அந்த பாக்ஸ்ல போட்டு கன்டின்யூ அப்படின்றத கரெக்ட்டா போட்டுக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ண உடனே 2வது ஆப்ஷனுக்கு போகும். அதில ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் கேட்கும். அது கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபிய எடுத்து போட்டு கன்டின்யூன்னு குடுத்தா ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆன உடனே நீங்க லாகின் அப்படின்றது காட்டும். சரிங்களா? அந்த லாகின்ன்றத கரெக்ட்டா நீங்க டச் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படின்றத டச் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில அங்க போட்ட மொபைல் நம்பர் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு கீழ இருக்கிற அந்த கேப்சாவ எடுத்து கீழ அந்த பாக்ஸ்ல போட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய கரெக்ட்டா எடுத்து இந்த 6 பாக்ஸ்லயும் போட்டுட்டு வெரிஃபை அண்ட் லாகின் இருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உள்ள இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேல தள்ளுங்க, தள்ளுங்க. மேல தள்ளிட்டே வாங்க. இங்க பாருங்க காட்டுறேன். டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கா? டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா? இங்க பாருங்க. இப்படி தான் வரும். சரிங்களா? இத நான் எப்படி பண்றேனோ அதே மாரி பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. செலக்ட் ஸ்டேட்ன்றது தமிழ்நாடுன்றத கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நானு செலக்ட் பண்ணிட்டேன். பண்ண உடனே கீழ பாருங்க. செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ன்னு இருக்கா? அது வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத நான் திருப்பத்தூர்ன்னு பண்ணிட்டேன். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. அசெம்பிளி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதில நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தன அசெம்பிளி இருக்கோ அத காட்டும். உங்களுடைய அசெம்பிளி எதுவோ அத கரெக்ட்டா நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உடனே லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். ரோல் டைப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். இப்ப வந்து டிராஃப்ட் ரோல் தான் விட்டுருக்காங்க 16ஆம் தேதிக்கு மேல. அதனால டிராஃப்ட் ரோல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரோல் வேணும்னா ஃபைனல் ரோல் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணதும் இங்க பாருங்க. கீழ சர்ச் பாக்ஸ் இருக்கா? அதில நீங்க எந்த பார்ட் நம்பர், பார்ட் நேம்ன்னு சர்ச் பண்ணி இதில செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அங்க பாருங்க குடுத்துருக்காங்க. எந்த பூத்ல நீங்க ஓட்டு போடுறீங்க, எந்த ஸ்கூல்ல போடுறீங்க அப்படின்றத குடுத்துருப்பாங்க. உங்க ஓட்டர் கார்டுல கூட. அதவும் பார்த்துட்டு நீங்க இங்க என்ட்ரி பண்ணிக்கணும். இங்க பாருங்க எனக்கு தெரியும். அதனால நானு போட்டு ஓகே குடுத்துட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு அந்த பச்சை கலர் கேப்சாவ எடுத்து அந்த கட்டத்துக்குள்ள கரெக்ட்டா போட்டுக்கோங்க. தப்பா போட்றாதீங்க. கரெக்ட்டா போடுங்க. அதுக்கப்புறமா டவுன்லோடு செலக்டட் பிடிஎஃப்எஸ்ன்னு இருக்கா? அத தான் கிளிக் பண்ணணும். ஒரு டைம் வந்து எரரும் வரலாம். ஏன்னா நெறைய பேர் டவுன்லோட் பண்றதுனால சர்வர் டவுனா இருக்கும். நெட்வொர்க் இல்லாம. நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. ஒரு டைமுக்கு 2 டைமு. இங்க பாருங்க. குடுத்த உடனே இந்த மாரி வரும். இதில வந்து கிரீன் கலர்ல டிக் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா? அது கிரீன் கலர்ல ஃபில் ஆயிடும். ஃபில் ஆயிடுச்சுன்னா டவுன்லோட் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். ஒரு டைம் ஃபெயில்டும் வரும். ஏன்னா நெறைய பேர் பண்றதுனால நெட்வொர்க் கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஒரு டைமுக்கு 2 டைம் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய பெயர் இருக்கா? இல்லையான்றத பாருங்க. முக்கியமான விஷயமே நான் இனிமே தான் சொல்லப் போறேன். இத தான் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இத மட்டும் நீங்க தெளிவா பாருங்க. அப்பதான் உங்க பெயர் இருக்கா? இல்லையான்றது தெரியும். இங்க பாருங்க கிரீன் கலர்ல வந்துருச்சு. டவுன்லோடும் ஆயிடுச்சு. இங்க பாருங்க டவுன்லோட் அகைன் வருதா? கிளிக் பண்ணிட்டேன். பண்ண உடனே இங்க பாருங்க ஓப்பன்றத காட்டும் இதுல. இங்க பாருங்க ஓப்பன் காட்டிடுச்சு. காட்டுனதும் ஓப்பன் பண்றேன். பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது. இங்க பாருங்க. பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில மொத்த டீட்டெயிலும் இதில தான் குடுத்துருப்பாங்க. இதில தான் முக்கியமான விஷயமே இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க யார் யாருடைய லிஸ்ட் இருக்கோ அவங்களுடைய பெயர் எல்லாமே இருக்கும். அந்த பூத்ல ஓட்டு போடுறவங்க எல்லாருடைய பெயரும் இருக்கும். இத பார்த்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பரு, பெயர் எல்லாம் இருக்கும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஸ் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க ஜூம் பண்ணி உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன். அதுதான் முக்கியமான எழுத்தே.
இங்க பாருங்க, திருத்தப்படும் ஆண்டு 2025 ஓகே. தகுதியேற்றப்படுத்தும் நாள் அப்படின்றதுல 1/1/2025ன்னு இருக்கா, அது தப்பு. இப்ப ரீசனா வந்ததுன்னா 1/12/2025 இல்ல 16ஆம் தேதிக்கு மேல தான் விடப்போறாங்க. 16/12/2025ன்னு தான் இருக்கும் சரிங்களா? 16, 17, 18ன்னு அப்படின்னு கன்டினியூவா வரும் டேட்டு. இங்க பாருங்க பட்டியல் இருக்கு இல்லையா? அதுலயும் வந்து இந்த 12வது மாசம் 2025ன்னு வரும். 16/12/2025, 17/12/2025 இந்த மாரி வரும் டேட் சரிங்களா? இத தான் நீங்க குறிப்பா பார்க்கணும். இது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த டேட்ல அந்த 3 நாளுக்குள்ள அப்டேட் ஆயிடும் சரிங்களா? 16, 17, 18, 19, 20 இந்த டேட்ல வந்து அப்டேட் ஆயிடும். அதுக்கு கீழ பாருங்க, நீங்க எந்த இடத்துல போறீங்களோ அதோட ஃபோட்டோ, அதோடைய வரைபடம் இதெல்லாம் தெளிவா குடுத்திருப்பாங்க. இவ்வளதாங்க. இப்படி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மக்களே உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த டைம் எலக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்றத உங்களுடைய கருத்த சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.